அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தீக்ஷிதா மோகன்குமார். நான் ஆசின் தமிழ் பள்ளியில் நல்லையில் படிக்கின்றேன். நான் இன்றைக்கு ஒரு செயலியாக வந்துள்ளேன். என் அப்பா மோகன்குமார் திருவள்ளுவராக வந்துள்ளார். உலகமே வியந்து பாராட்டும் செயற்கை நுண்ணறிவு செயலி நீதானோ? யாம் எழுதிய திருக்குறளை பற்றிய உனது அறிவை சோதிக்க விரும்புகிறேன். வேண்டுதல் என தொடங்கும் குறளை கூறு. வேண்டுதல் வேண்டாமை இல்லானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. மிகவும் எளிமையான கேள்வியை கேட்டுவிட்டேனோ? சற்று கடுமையான கேள்வியை கேட்கிறேன். படும் என்ற சொல்லில் முடியும் குறளை கூறு. படும் என்ற சொல்லில் முடியும் குறள் மொத்தம் 42. அதிலிருந்து உங்களுக்கு எந்த குறள் வேண்டும்? சரிதான், நீ மிகவும் புத்திசாலிதான். தெரிந்து தெளிதல் என்ற அதிகாரத்தில் இருந்து கூறு. அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் 4 தேர்ந்தெழுந்து தேரப்படும். சரி, நீ மிகவும் புத்திசாலிதான். கேள்வியை இன்னும் கடுமையாக்குகிறேன். 95ஆம் குறளை கூறு. பணிவுரையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதர்களுக்காக நான் எழுதிய இந்த குறள் செயற்கை நுண்ணறிவு செயலியான உனக்கும் இன்று பொருந்துகிறது. நீ பணிவாகவும் இருக்கின்றாய், இனிய சொற்களையும் பேசுகின்றாய். எனக்கு உன்னை மிகவும் பிடித்து விட்டது. உனக்கு மிகவும் பிடித்த குறள் ஒன்றை கூறு. எனக்கு மிகவும் பிடித்த குறள் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என்றிருந்து எந்த தகவல் வந்தாலும் அது சரி பார்த்து அறிவதே அறிவு. ஆம், உண்மைதான். மனிதா, உன் அறிவு இல்லாது நுண்ணறிவு இல்லை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.